கருப்பசாமி ஆட்டத்தை பார்த்துருக்கீங்களா? அது இந்த டிவியில் பார்க்குறதோ இல்லை வேறு எதுவும் இந்த ஷூட்டிங்கில் பார்க்குறதோ அப்படிலாம் கிடையாது. நேரில் நின்று பார்த்துருக்கீங்களா? 6 அடி உசரம் அப்படியே அந்த இருட்டுக்குள்ளே பந்தத்தோடு தூக்கிட்டு அந்த அருவாளை தூக்கிட்டு நடந்து வர்றப்போ ஒட்டுமொத்த உடம்பும் ஒரு சேர நிற்கும். வேறு எங்கேயும் கவனம் போகாது. அதை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இந்த புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, உடம்புல ஒவ்வொரு முடியும் எந்திரிச்சு நிற்கும். அதை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் எந்திரிச்சு நிற்கும். ஆனால் ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை. ஆக்சுவலாக இந்த டைமு என்னோட இதை மிஸ் பண்ணிட்டேன். ஊரில் நமக்கு குலதெய்வம் கருப்பர் தான், சின்ன கருப்பர் பெரிய கருப்பர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவங்க நின்று பார்த்து ஆடுறப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஏதோ கருப்பரே நமக்குள்ளே இறங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒரு முழு கருப்பர் ஆட்டத்தை முழுசாக 1.5 மணி நேரம் ஆடுவாங்க பாருங்கள். ஏய் வீரா, பெண்கள் கை கட்டி ஆரவாரம் கொடுத்துங்க, குலத சத்தம் கொடுக்குங்க. ஆண்கள் எல்லாம் வந்து விசில் அடிக்கணும். ஏன்னா தெய்வத்துக்கு வைக்கப்படக்கூடாது, மனிதருக்கு மட்டும் தான் வைக்கப்படுவோம். எல்லாரும் குலவ போடுறதா குலவ போடுங்க. ஆண்கள் எல்லாம் தயவு செய்து விசில் அடிச்சு ஆரவாரப்படுத்தலாம். பொறுமா பொறுமா சாமி. அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க, விடுங்க.
ஒரு கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க ரெண்டு பேரும் பெரிய இருப்பினர் பிடிக்கிறேன் பொறுமை பொறுமை சாமி அக்னி இறங்குவதும் பொறுமை பொறுமை அப்படியே விடுங்க சாமியை விடுங்க